தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். போதும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 22:29 இப்படி சொல்லுகிறது, தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாய் நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வேலைகளில் நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க, நீசர்னா சோத்திரம் அற்பம் இல்லைன்னா சாதாரணம். ஆமை சோத்திரம் ஒன்றும் இல்லாத இடத்துல நம்ம நிற்க மாட்டோம். யாருக்கு முன்னால் நிற்போம்? ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்பார்களாம். அல்லேலூயா. ஆமை சோத்திரம் அதில் 2 விதமான பொருள் இருக்கு. ஒன்று, ராஜாக்களுடைய ஸ்தானத்தில் தேவன் நம்மளை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, ராஜாதி ராஜாவாய் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பதாய் நிற்கும்படியாய் நம்மளை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலும் ராஜாக்களுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை நிறுத்தவும், இரட்சகர் ராஜாதி ராஜாவாய் வரும்போது அவருக்கு முன்பதாய் நிற்கவும் நம்மளை தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய காரியங்களில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். தேவனுடைய காரியங்களை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாய், எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே ராஜாக்களுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி முடிவிலும் அந்த ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பதாய் நிற்கவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்கணும்? ஆவிக்குரிய பகுதியில் ஆமை சோத்திரம், பரிசுத்த ஜீவியத்தில் ஆமை சோத்திரம், கீழ்ப்படிதல்ல, விசுவாசத்தில் ஆமை சோத்திரம், தாழ்மையில், சத்தியத்தில், உபதேசத்தில், அபிஷேகத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய காரியங்களை பின்பற்றுகிறதுல எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமை சோத்திரம். அதுக்கு நேர் எதிர்ப்பு அப்படி மாத்தி போடுங்களே, அஜாக்கிரதையாய், தன் வேளையிலே அஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் ஆமை ஸ்தோத்திரம், அவன் நீசருக்கு முன்பாய் நிற்பான், அவன் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்க மாட்டான். வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதமே வெளிச்சம். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சத்தில், ஆமா ஆமா, வெளிச்சத்திற்குள் வெளிச்சம், வெளிச்சத்திற்குள் வெளிச்சத்தை காண்கிறோம். இப்ப நீங்க இந்த வசனத்தை இப்படி படிச்சா அது வேதமே வெளிச்சம். இந்த வசனத்தை நீங்க மாத்தி படிச்சா வெளிச்சத்திற்குள் வெளிச்சம். தன் வேளையில் அஜாக்கிரதையாய் இருக்கிற நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்பான், அவன் ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்க மாட்டான். இப்படித்தான் நீங்க வசனத்தை படிக்கணும். அல்லேலூயா. வெளிச்சத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, வெளிச்சத்திற்குள் இருக்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நீங்களும் நானும் வெளிச்சத்தோடு நின்று விடக்கூடாது. சோத்திரம். வெளிச்சத்திற்குள் என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. அப்ப இந்த வசனத்துல தன் வேளையில் ஜாக்கிரதையா இராவிட்டால் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாய் நில்லாமல் ராஜாக்கு முன்பதாக நிற்பான். ஆனா அதே அஜாக்கிரதையா இருந்துட்டா, அலட்சியமா இருந்துட்டா, சோத்திரம், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா நம்ம நீசருக்கு முன்னால தான் நிற்க முடியும், ராஜாவுக்கு முன்னால நிற்க முடியாது. அப்படின்னா இந்த பூமியிலும் ராஜாக்களுடைய ஸ்தானத்தில் தெய்வம் நம்மளை உயர்த்த மாட்டார். ராஜாதி ராஜாவாய் வரும்போதும் அவருக்கு முன்னால நிற்பதற்கு பாத்திரவான்களாய் இல்லாமல் கடந்து போவோம். அதனால நீங்களும் நானும் சகல காரியங்கள் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய காரியங்களை ஜாக்கிரதையா இருங்க. ஆமை சோத்திரம். ஊழியத்தின் காரியங்களை ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய கடமைகள் பொறுப்புகளில் ஜாக்கிரதையா இருங்க. ஆமை சோத்திரம். தேவனை தொழுது கொள்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. வேதத்தை பின்பற்றுகிறதுல ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, விசுவாசம், கீழ்ப்படிதல் இவைகளில் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. எந்த அளவுக்கு சோத்திரம் ஜாக்கிரதையாய் தெய்வத்தை நாம் பற்றி பின்தொடர்வோமோ நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்களை ராஜாக்களுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தி தெய்வம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்துரு நம்ம வாழ்க்கையில செய்கிறது என்ன தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவை கொண்டு வந்து அஜாக்கிரதைங்கிற இடத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். அதை குறித்து நம்ம கவலையற்றவர்களாய் போயிடுவோம். ஆனா அது நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்திடும்? ராஜாக்களுக்கு முன்பதா இல்லை, நீசருக்கு முன்னால, அதாவது மேலே இருந்து கீழே இறக்கி கொண்டு போயிடும். அதுபோல இரட்சகருடைய வருகை முன்பதா அவருக்கு முன்பதாய் நிற்க முடியாமல் போயிடும். அதனால நீங்களும் நாளும் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதில்லை நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் ராஜாக்களுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்து நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தேவன் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, புழுதியில கிடக்கிறவங்களையும் ஆமை சூத்திரம் குப்பையில இருக்கிறவங்களையும் புழுதியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாராம்? எடுத்து அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துறாராம்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் நிச்சயமாய் ராஜாக்களோடு நம்மளை அமர பண்ணுவார்.
ஆமை சோத்திரம். அதுபோல ராஜாதி ராஜாவை வரும்போது அவருக்கு முன்பதாய் நம்மளை நிற்க பண்ணுவார். அதற்கு நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போதும். அஜாக்கிரதையா இராமல் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆமை சோத்திரம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க கவனம் செலுத்தினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த வழியிலும் இரட்சகர் நம்மளோடு பேசலாம். நீங்க அஜாக்கிரதையா மாத்திரம் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஆலய பிரதிஷ்டைக்காய் நான் கடந்து போனேன். அப்போ ஃப்ராங்க்லினும் சோத்திரம் அவங்க 3 பேர் வந்தாங்க. மூத்த பாப்பா என் பின்னால் உட்கார வச்சுட்டு நான் போனேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அந்த இடத்துக்கிட்ட. விராலிப்பட்டிக்கிட்ட தான் சோத்திரம் பிரதிஷ்டை கிட்ட. ஆனால் கிட்ட நெருங்கி வரும்போது ஒரு பஸ்காரன் என்னை கை காட்டினான். கை காட்டும் போது சோத்திரம் ஏதோ கை காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப்பில் நிற்கிறான். நான் பின்னாலேருந்து அப்படி அப்புறம் பஸ்ஸை கிராஸ் பண்ணி போகிறேன். கை தாட்டினால நின்று வந்து என்னங்கய்யா அப்படின்னு, பிள்ளை தூங்குனாலும் தூங்கிற போது நீங்கள் முன்னால் என்ன பண்ணுங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே முன்னால் போய் வண்டியை நிறுத்தி பிள்ளையை எடுத்து முன்னால் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தான் சோத்திரம், 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரம் அந்த நெருக்கி வந்துட்டு என்னவன் சொல்கிறான் ஆமை சோத்திரம் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. நான் நினச்சேன் இது கர்த்தருடைய சத்தமாக என் காதில் விழுந்துச்சு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அவன் ஒரு புறஜாதி தான். ஆனால் சோத்திரம் பிள்ளை நல்லா தான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம், பிள்ளை நல்லா தாங்க பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவன் சோத்திரம் சொன்னது நமக்கு ஒரு நல்ல விஷயம். அது ஒரு கர்த்தர் கூட நமக்கு சொல்லியிருக்கலாம். நம்ம இதில் அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு பிள்ளையை எடுத்து முன்னால் வச்சுட்டு வண்டியை எடுத்துகிட்டு அவன்கிட்ட ஒரு கை காமிச்சிட்டு வந்தேன். அவனும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் யார் மூலியமாக வேணாலும் நமக்கு நல்ல காரியங்களை பேசும்போது செவி கொடுத்து ஜாக்கிரதையாய் கடந்து போவீர்கள். ஆனால் பெரிய தீமைக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க தாய் தகப்பனை பேசுகிறதற்கு. அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்கிறேன்னு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன். சோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனார் சோத்திரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது தாயின் தகப்பனையும் நீங்கள் கனவீனமாய் பேசினா அவங்க வாழ்க்கை காரிருளாய் போகும். அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும்? ஏன் தாய் தகப்பன்னு சொல்கிறது கீழ்ப்படிய முடியலை? வானத்திலேருந்து நீங்கள் குதித்து வந்துட்டீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு தானே வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை இந்த இடத்துக்கு யார் கொண்டு வந்து நிறுத்தினாங்க? ஆமாம் சோத்திரம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்ல. நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்ல, பிள்ளை வளரும்ல, எதிர்காலம் வரும்ல. ஆமை சோத்திரம். நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியுமா? அல்லேலூயா. அதனால் தாய் தகப்பனை ஒருவேளை மரியாதை குறைவாக பேசியிருந்தா ஒழுங்காக அப்பா அம்மா வந்தாலும் மன்னிச்சுக்குங்க, இனிமேல் நாங்கள் அப்படி என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லி காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். இதில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துட்டா சோத்திரம் உங்கள் வாழ்க்கை நஷ்டப்பட்டுரும். அதனால் தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தாய் தகப்பனாவது எப்பா உங்கள் பிள்ளைக்கு தீமை செய்வீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு தீமை செய்வோமா? சோத்திரம். பிள்ளைகளுக்கு தீமை செய்வோமா? அப்படிங்கும்போது எந்த தாய் தகப்பனும் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை நஷ்டப்பட்டுறக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் 2 பேர் மூலியமாக தான் வரும். ஒன்று நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனார் சந்தோஷமாக நம்மளை என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அந்த இடத்தை நீங்கள் நழுவ விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருப்பாங்க? எவ்வளோ காலம்? சோத்திரம். கடந்த காலத்தில் யார் பிரசங்கிச்சா? சோத்திரம். ஆமாம், டிடி மனோரையா பிரசங்கிச்சார். அவர் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தாராம். சோத்திரம். எல்லாரும் வாக்கி அரிசி போட்டுக்கிட்டே இருந்தாலாம். வாய்க்கரிசி. இவர் என்னடா வாய்க்கரிசி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது என்ன விஷயம் அப்படிங்கிற. அதனால் உயிரோடு இருக்கும்போது ஆக்கி போட முடியல. அதனால் செத்ததுக்கு அப்புறமாவது வாய்க்கு என்ன பண்ணுவோம், அரிசியை போடும். அட பாவி மனுஷா, உயிரோடு இருக்கும்போது சோறு போடாமல் செத்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. அதனால் காலத்தை கடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சி என்ன ஆக போகுது, ஒன்றும் நடக்காது. அதனால் இருக்கும்போதே தாய் தகப்பனை கனம் பண்ணி பழகுங்க. பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குடும்பமே உண்டானாலும் சரி தான், தாய் தகப்பனாரை கனப்படுத்தியே ஆகணும். அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க. நீங்கள் இந்த இடத்தை கனப்படுத்தி வந்தால் உங்களை ராஜாக்களுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்தி கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு என்னுடைய தாய் தகப்பனாரை கனப்படுத்திக்கிட்டு இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். ஆமே. தேவன் தொடர்ந்து பாதுகாப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். சின்ன பிள்ளையில விவரம் தெரியாத காலத்தில் சோத்திரம் நம்மளும் பேசி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. வாலிப நாட்களில் சோத்திரம் தேவனை அறியாத காலத்தில் பெற்றோரை அப்படியெல்லாம் பேசிட்டோம். ஏன்னா பைபிள் படிக்கும்போது அந்த வசனம் நமக்கு முன்னால் வந்து நிற்கும்ல. சோத்திரம். உன் தாயை அசட்டை பண்ணாதே, உன் தகப்பனை கனவீனப்படுத்தாதே, உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படி. நீதிமொழிகள்லாம் படிக்கும் போதெல்லாம் சோத்திரம் அந்த வசனம் நமக்கு முன்னால் நிற்கும் போது ஏனோதானோன்னு உணர்வற்றவர்களாய் அஜாக்கிரதையாய் நீங்களும் நான் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அதில் ஒரு போதிய ஆழமாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:1 வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை கர்த்தருடைய காரியங்களுக்கு மாறுதலாக எதையாவது ஒன்றை சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்தை அவாய்ட் பண்ணணும். சோத்திரம். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாதவர், அதனால் கர்த்தருடைய காரியங்களில் அவர் மாறுதலாக சொன்னால் நான் என்ன பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போகாதேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். சோத்திரம். அது மாதிரி காரியங்களில் நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்போ அவர் சொல்லுவார், ஏண்டா உன் பைபிளில் வந்து அப்பா அம்மாவை கீழ்ப்படியக்கூடாதுன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவார். ஆமான்னு சொல்லுவேன். அதாவது கடவுளுடைய காரியத்தை தவிர நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் கீழ்ப்படிவேன். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அதனால் நான் கர்த்தரை தான் தொழுது கொள்வேன், அவரை தான் ஆராதிப்பேன், சர்ச்சுக்கு தான் போவேன். சில கூட்டங்கள் வந்தால் மற்ற காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், அதனால் விசேஷ பண்டிகை நாட்களில் உங்களோட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை அவங்க சங்கடப்பட்ட போது இந்த காரியங்களை பதிவு பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால் தாய் தகப்பனார் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பார்களானால், தாய் தகப்பனார்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பார்களானால், நீங்கள் அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பது உங்களுக்கு நல்லது. அது நம்முடைய வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜாக்கிரதையாக இருப்பீங்களா? அதனால சோத்திர, சின்னவங்க பெரியவங்களை பேசி பழகிடக்கூடாது, அது நல்லதல்ல. ஆமை சோத்திர, அது நன்மையாக இருக்காது. ஏன்னா சில காரியங்கள் நான் கேள்விப்பட்டபடினாலே சொல்கிறேன். ஆமை சோத்திர, சின்ன பிள்ளைங்க ஆமை சோத்திரம் தாய் தகப்பனாரை என்ன பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்படி இருந்துடாதீங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கனப்படுத்தி பழகு. அப்பா அம்மாவை என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க. தாய் தகப்பனாரை கனப்படுத்துங்க. ஆமை சோத்திரம். அவர்களுடைய ஜபம், அவங்களுடைய பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். சும்மா காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க சோத்திரம். ஆனால் ரொம்ப வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தாராளமாய் பேசுகிறான். ஆமை சோத்திரம். பெற்றோரை அவமதிக்கிறான். ஆமை சோத்திரம். அந்த வார்த்தைகள் ஆமை சோத்திரம் அவங்க வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்துடைய வேல்யூ என்னங்கிறது நீங்கள் போய் படிக்கணும்னா ஏசாட்ட போய் கேட்டால் சொல்லுவான். அல்லேலூயா. யாருன்னு கேட்குறீங்களா? ஈசாக்குடைய பிள்ளை ஏசா. அவன்கிட்ட போய் கேளுங்க, சொல்கிறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்துடைய மேன்மை என்னங்கிறத அவன் சொல்லுவான். கதறி அழுதான். அப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் கதறி கதறி அழுதான். அவனுக்கு 400 பேருக்கு 400 ஆட்கள் அவன் வச்சிருக்கான். அவனுக்கு வேலை ஆட்கள் எத்தனை பேர்? 400 பேர் இருக்கிறாங்க. ஆமை ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வசதி வாய்ப்புக்கு குறைவே கிடையாது. ஆனால் அவன் வாழ்க்கையில் இழந்தது ஒரே ஒரு காரியம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். அது அவனுடைய சந்ததி ஏசா ஏதோமியராய் சாபத்திற்குள்ளே கடந்து போனது. அவன் சோத்திர தகப்பனிடத்தில் கேட்குறான் சோத்திரம். ஏன்னா அவன் அஜாக்கிரதையாக இருந்துட்டான். சோத்திரம். சேஷ்டபுத்திர பாகத்தில் அஜாக்கிரதையாக இருந்துட்டான். தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டிய காலகட்டத்தில் அவன் காலதாமதமாக இருந்துட்டான். அவன் அஜாக்கிரதையாக இருந்தது நிமித்தமாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பாருங்க ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அவன் கதறி அழுது செபித்தும் கூட ஈசாக்குடைய மனம் மாறவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால சோத்திரம் அவங்க சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, சோத்திரம் ஆஸ்தி சேர்த்து வைக்கிறாங்க, அதுவல்ல காரியம். அவங்க இருதயம் நம்மளை குறித்து நினைக்கும் போது வாழ்த்தணும். அவங்க இருதயம் நம்மளை நினைக்கும் போது ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவங்களுடைய இருதயம் சங்கடப்படுமானால் நிச்சயமாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. படிக்கிற பிள்ளைகளும் வேலை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் ஆமிசோத்திர திருமணம் ஆகியிருந்தாலும் நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. சரி, போகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 143:10 வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க, சங்கீதக்காரன் அருமையாய் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை மன்றாட்டை வைக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க. யாருக்கு பிரியமானதை செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க, அதற்கேற்ற போதனையை கொடுங்க. போதனையை தேவன் தம்முடைய தாசர்கள் வழியாக தான் கொடுக்க முடியும். அப்போ அவர்களுடைய வாஞ்சை விருப்பம் சோத்திரம் இன்னைக்கு நமக்கு விரும்புகிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு விருப்பம், ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் வாழணும், அதற்கேற்ற ஒரு போதனை எனக்கு தாங்க. நீரே என் தேவன். ஆமை சோத்திரம். அதில் அவர் உறுதியாக நிற்கிறார். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன பண்ணட்டும், நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல் நீங்களும் நானும் ஆமை சோத்திரம் இந்த அனுபவத்திற்குள்ள வரணும். தேவனே, உமக்கு நான் பிரியமாய் வாழணும், அதற்கேற்ற வார்த்தைகளை எனக்கு தந்து என்ன பண்ணுங்க, என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே சங்கீதக்காரனுக்குள்ள ஒரு வாஞ்சை தானே. ஆமை சோத்திரம். ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்மளும் வாஞ்சிக்கணும். ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு போதித்தரலும், நீர்தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்து, எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. தேவன்கிற இடத்துல அவரை தவிர வேற யாரையும் வைக்கக்கூடாது. சத்தியங்கிற ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் போயிடவே கூடாது. அல்லேலூயா. சத்தியத்திற்காய் நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் என்ன பண்ணுவான்,
உன்னதத்தில் ஏறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால சத்தியத்திற்கு உபதேசத்திற்கு எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஒத்து இசைந்து போக முடியாது. ரெண்டாவது, தேவன்கிற ஒரு பகுதிக்கு நேராய் கடந்து வரும்போதும் அதுலேயும் எந்த விதத்திலும் மாற்று காரியங்களை என்ன பண்ண முடியாது, ஒத்து இசைந்து போக முடியாது. ஒரு யூடியூப் சேனலில் ஸ்தோத்திரம் ஒரு படம் வந்துருந்துச்சு. அதில் ஒரு நல்ல தேவ பரிசுத்தமான் கர்த்தருடைய ஊழியக்காரர் பிரசங்கத்தை அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இயேசுநாதரை போல ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறான். உடனே ஆடியோ போட்டு விட்டேன். ஐயா ஸ்தோத்திரம், பரிசுத்தமானுடைய ஃபோட்டோ போட்டது சரி, என்ன இயேசுநாதர் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கிற? ஆர்சிகாரர் அதை தானே வச்சுருக்கிறாங்க, சிஎஸ்ஐயும் அதை தானே வச்சுருக்கிறாங்க, பென்டிகாஸ்ட்னு சொல்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்குது? அப்புறம் நீயும் அது ஸ்தோத்திரம் அந்த ஃபோட்டோ படத்தை போட்டு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. உடனே அடுத்து வந்தார், ஐயா மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் போட மாட்டேன், நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே அனுபவம் தான். நான் நிறைய ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போய் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் ஊழியக்காரர் வீட்டுக்கு போனேன். மார்த்தாண்டத்தில் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ண போனேன். அங்கே பார்த்தா இயேசுநாதருடைய படம் தொங்குது. இயேசுநாதருடைய இது என்னது அப்படின்னு கேட்டேன். அது என்ன படம் தானே அப்படின்னா, அது உங்களுக்கு விக்கிரகமாக தெரியலையா? அது தேவன் அருவருக்கிற ஒரு பகுதியாக உங்களுக்கு தெரியலையா? என்னை போல ஒரு ரூபத்தை, சொரூபத்தை, படத்தை, ஓவியத்தை, சிலையை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார், அதை நமஸ்கரிக்காதேன்னு சொல்லியிருக்கிறார், அதற்கு பணிவிடை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார். மீறி செய்வாயானால் நான் என்ன பண்ணுவேன், எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தண்டிப்பேன்னு சொல்லி தேவன் 10 கட்டளைகளிலே 2வது கட்டளையா இந்த காரியத்தை சொல்லி போனது நினைவில் இல்லையா? இதில் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க, எப்படி படத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க எடுத்து அதை தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அதுபோல் சென்னையில் ஒரு பெந்தேகோஸ்தே வீட்டுக்கு போனேன். சோத்திரம் ஒரு ஜெபத்துக்காக வர சொல்லி அவங்க தகப்பனா ரொம்ப முடியாமல் இருக்கிறார், அதனால ஜெபத்துக்காக போனேன். ஜெபத்துக்கு போனால் உள்ளே பார்த்தா சோத்திரம் இயேசுநாதர் மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்கிறான். இயேசுநாதரை போல என்ன பண்ணுறாங்க, சிலையை வச்சிருக்கிறாங்க. இப்படி அறியாமையில் அநேக தேவ ஜனங்கள் காணப்படுறாங்க. ஊழியருடைய வீட்டில் பார்த்தாலும் படங்கள் கிடக்குது. சோத்திரம். அதனால உங்கள் வீடு, எங்கள் வீட்லேயும் சரி, என் வீட்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, அந்நிய தெய்வங்களோ இல்லை இயேசுநாதரை போல படங்களோ ஓவியங்களோ சிலைகளோ ஒன்றும் நம்முடைய வீட்டின் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வீடுகளுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போனால் சில பொருட்கள் கொடுக்கும்போது அந்நிய தெய்வங்களுடைய உருவங்கள் இருக்குமானா தூக்கி போடுங்க. சில பேர் சோத்திரம் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போதே அந்நிய தெய்வங்கள் உள்ள படங்கள் உள்ள பையோட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன பண்ண? அல்லேலூயா. எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கிறீங்க தெரியல. சோத்திரம். ஆனால் அதற்குள் இருந்த ஆவிகள் என்ன பண்ணும், விக்கிரகங்கள் காரியங்களுக்கு துளி கூட நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. சின்ன ஒரு படத்திற்கு கூட என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஆமே சோத்திரம். சின்ன காரியம் தானே அப்படின்னு சொன்னால் பெரிய சேதத்தை உண்டாக்கிறோம். அதனால் விக்கிரக காரியங்களை நீரே என் தேவன், அவர் நமக்கு தேவனானால் அந்நிய காரியங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்காதபடி நீங்கள் எப்படி இருக்கணும், அதில் ஜாக்கிரதையாய் வெளிப்பாக இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்க முடிய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன பண்ணுவாராக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தணும். யார் நம்மளை நடத்தணும்? அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆவியானவர் நடத்துகிற பாதையே வேறு. அவர் நம்மளை செழிப்பான பாதையில் நடத்த மாட்டார். எந்த பாதையில் நடத்துவார்? ஆண்டவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்தாவியானவர் மேல் இறங்கி வந்து அதற்கு பின்பதாக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு பின்பதாய் வார்த்தை வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா. வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம்னா நாம் விரும்பாத ஒரு பகுதி. அதுதான் என்ன? இப்போ நம்ம எதை விரும்புவோம்? செழிப்பான ஒரு பகுதியை விரும்புவோம். அதானே விரும்புவோம், செழிப்பான ஒரு பகுதியை தான் விரும்புவோம். ஆமே சோத்திரம். ஆனால் ஆவியானவர் நடத்துகிற பாதை சோத்திரம் செழிப்பான பாதையில் அல்ல, அவர் வனாந்தரத்திற்குள்ள தான் நடத்துவார். அந்த வனாந்தரத்திற்குள்ள தான் இரட்சகர் இயேசு போனார். ஏனென்றால் பரிசுத்தாவி அவர் மேல் வந்து அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் அந்த வனாந்தரத்திற்குள்ளே நடத்தி 40 நாட்கள் ஆமை சோத்திர உபவாசத்தில் இருக்க வைத்து மிருகங்களோடு சஞ்சரித்து அதற்கு பின்பதாக சோத்திர சாத்தானுடைய போராட்டங்களை ஜெயித்து அதற்கு பின்பதாக கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி ஆமை ஸ்தோத்திரம் 3.5 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றினார். அந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சார் தெரியுமா? இயேசுநாதரை சொந்த ஜனமே பகைச்சது. ஆமை சோத்திர ஆசாரியர்கள் பகைத்தாங்க, பிரதான ஆசாரியன் பகைத்தார்கள், பரிசேயர்கள் பகைத்தார்கள். சோத்திர ஏன்னா அவர் பண்ண உபதேசம் அப்படி. சோதரர் அவருடைய உபதேசத்தின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணாங்க? பகைச்சது மாத்திரமல்ல, அவரை கொலை செய்யவும் எத்தனை பண்ணினார்கள். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அப்படியே போய் மலையில தள்ளி விடலாமா அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அவர் போதிச்சிருப்பார். அவருடைய போதனை கடுமையா இருந்ததுனால அவரை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு, மலையிலும் தள்ளி விட்டுறலான்னு பார்த்தாங்க. ஆனா அவர் மறைந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அநேக முறை அவரை கொலை செய்ய என்ன பண்ணாங்க? எதுக்கு அவரை கொலை செய்ய நினைச்சாங்க?
அவருடைய போதனை நிமித்தமாக, அவருடைய உபதேசத்தை நிமித்தமாக, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக அவரை கொலை செய்ய முடியாது என்ன பண்ணாங்க? அநேக முறை முயற்சி எடுத்தான். மலையிலிருந்து தள்ளிவிடலான்னு பார்த்தான். எப்படியும் கர்த்தர் சோத்திரம் பிதாவுடைய சித்தத்தின்படி 3 ஆண்டுகள் ஊழியங்களை முடிச்சிட்டு ஆமை சோத்திரம் சிலுவையிலே பலியாகி ஆமீன் 3வது நாளிலே அவர் உயிர் தெழுந்து ஜெயித்தெழுந்து சாத்தாவுடைய தலையை நசுக்கி ஜெயித்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால ஆவியானவர் நம்மளை வனாந்தரத்தின் பாதையில நடத்தும் போது, நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து முடிவிலை கர்த்தர் அதை மகிமையாய் கொண்டு போய் சேர்ப்பார். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப சோத்திரம் நீதிமொழிகள் 22 சொல்ல ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷனை ராஜாக்களோடு என்ன பண்ணுவாராம்? அமர பண்ணுவான். ராஜாக்களுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல ஆமை ஸ்தோத்திரம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும் போது ஆமை ஸ்தோத்திரம் நீங்க உமக்கு பிரியமான பாதையில் என்ன பண்ணணும்? என்னை நடத்தணும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வசனத்திற்கு ஒத்த ஒரு மனுஷனை குறித்து பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அவன் தன் காரியத்தில் ஜாக்கிரதையா இருந்ததனால அவன் ராஜாக்குடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். ஆமை சோத்திரம். அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷனாய் கடந்து வந்தான். அவன் இந்த 2 வசனத்திற்கும் உரிய ஒரு மனுஷன் தான் தானியேல். அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்ப்பீர்களானால் அவன் காரியங்களில் எப்படி இருந்தான்? ஜாக்கிரதையா இருந்தான். அவன் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். சிறை கைதியாக அவனை பிடித்தார்கள். ஆமை சோத்திரம். பாபிலோனியர்கள் எருசலேமை என்ன பண்ணாங்க? முற்றுகையிட்டு யுத்தம் பண்ணி ஆமை சோத்திரம் தீக்கிரையாக்கி, எருசலேமை தீக்கிரையாக்கி, ஆலயத்தை தீக்கிரையாக்கி, அங்கே இருந்த முக்கியமான சோத்திர ராஜ குலமார்களை அவர்கள் சிறையாக என்ன பண்ணாங்க? பிடித்து கொண்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போன இடத்துல அவன் கைதியாக கொண்டு போகப்படுகிறான். ஆனா கைதியாய் கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல் தான் பின் நாட்களிலே பாபிலோன் தேசத்திலே முக்கியமான ராஜாக்குடைய ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அதற்கு காரணம் அவன் காரியத்திலே அவன் ஜாக்கிரதையாய் இருந்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருப்போமானால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் தானியேலை எப்படி ராஜாக்களுடைய ஸ்தானத்திலே கைதிங்கிற இடத்துல இருந்து ராஜாக்கள்ங்கிற ஸ்தானத்திலே உயர்த்தினதை போல உங்களை எண்ணியும் நாம் இப்ப எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நாம் தேவனுடைய பார்வையிலே கர்த்தருடைய காரியங்களிலே ஜாக்கிரதையா இருப்போமானால் ராஜாக்களுடைய ஸ்தானத்திலே இந்த பூமியிலே கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவாய் இரட்சகர் வரும்போதும் அவருக்கு முன்பு நிற்பதற்கு நம்மளை தகுதியுள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். 2வது சங்கீதத்தில் வாசித்ததை போல 143:10 சொல்ல போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். வேதத்திலே தானியேலை குறித்து சாட்சி தேவன் இப்படியாய் கொடுக்கிறார். தானியேல் எனக்கு மிகவும் தானியேலை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி எடுக்கணும்னா எந்த அளவுக்கு இரட்சகருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு சத்திய உபதேசத்திற்கு அவன் கீழ்ப்படிந்திருப்பான். அல்லேலூயா. நீங்க பிரியமானவன்கிற இடத்தை எட்டி பிடிக்க இந்த ஒன்னதான் செஞ்சாகணும். வேற வழியே கிடையாது. எதான் செய்யணும்? நீங்க குடும்பத்துல சோத்திரம் மனைவியானவள் சோத்திர புருஷனிடத்துல பிரியமானவள் அப்படிங்கிற இடத்தை எட்டி பிடிக்கணும்னா எந்த விஷயத்திலும் கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதியை தெரிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான். அல்லேலூயா. அதுபோல ஆமை சோத்திரம் பிள்ளைகள் ஆமை சோத்திரம் பிரியமானவர்களாய் மாறணும் அப்படின்னு சொன்னா ஆமை சோத்திரம் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற இடத்திற்கு கடந்து வந்தாலே ஒழிய பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானவர்களாய் கடந்து வர முடியாது. அல்லேலூயா. நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு நீங்கள் பிரியமானவர்களாய் மாற வேண்டுமானால் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற இடத்திற்கு தான் என்ன பண்ணணும்? கடந்து வர வேண்டும். இதுபோல இரட்சகருக்கு நாம் பிரியமானவர்களாய் மாற வேண்டும். இரட்சகர் தானியேலை பார்த்து ஆமை சோத்திரம் மிகவும் பிரியமானவன் என்று சொல்ல காரணம் ஆமீன் தேவனுக்கு முற்றுமாய் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இதுபோல நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொன்னதை பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம் கேட்டுச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? பிதாவாகிய தேவன் எந்த வயதுல சொல்றாரு? 30வது வயதுல சொல்றார். அதுவும் ஞானஸ்நான நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பதாக தான் பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அதற்கு முன்பதாக அப்படி ஒரு சத்தம் என்ன பண்ணல? வெளிப்படல. அப்ப பிள்ளை சோத்திர அவர் சிறு வயதிலிருந்து ஆமை சோத்திரம் 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். தாய் தகப்பனுக்கு பிரியமாய் தான் நடந்தார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். ஆனா அந்த காலகட்டத்திலெல்லாம் பரலோகத்தின் தேவன் பிதாவாகிய தேவன் ஆமை சோத்திர இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ன பண்ணல? சொல்லல. எப்ப ஞானஸ்நான நீதியை நிறைவேற்றினாரோ அப்போது அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? சோத்திரம். எதுக்கு ஞானஸ்தானம்?
எதற்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? யாருக்கு ஞானஸ்தானம்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, அதாவது பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஞானஸ்தான நீதியை நிறைவேற்றுகிறோம். ஞானஸ்தான நீதி நிறைவேற்றும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரட்சகருக்கு ஞானஸ்தானம் தேவையா? ஆண்டவர் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவையா? அல்லேலூயா. அவர் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்த கண்ணர் இல்லையா? அப்போ பாவிகளுக்குத்தானே, பாவத்திலிருந்து மனம் திரும்பத்தானே, பாவ மன்னிப்புக்குத்தானே ஞானஸ்தானம். ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த நீதியை நிறைவேற்றும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளையிட்ட போது அந்த கட்டளைக்கு அவர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து ஒரு மனிதனுடைய கையில் யோவான் ஸ்நானுடைய கரத்தினாலே அவர் ஸ்நானம் பெற்று ஏறி வந்தார். இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து வந்ததினால தான், தன்னை தாழ்த்தினபடினால்தான் ஆமை சுத்திர பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். கீழ்ப்படிஞ்சு வரணும்ல. சோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா அவருக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. இயேசுநாதருக்கு என்ன தேவையில்லை? ஞானஸ்தானம் தேவையில்லை. ஆனால் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானம் எடுத்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுகிறார்? நேசகுமாரன், இவர் மேல் எப்படி இருக்கிறேன். அப்ப யார் பிரியமா இருப்பா? சோத்திரம். பிரியமா இருக்கணும்னா இதுதான் அஸ்திபாரம். அவர் கடைசி வரைக்கும், பிலிப்பியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் 2வது அதிகாரம் 6லிருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் சாட்சி கொடுக்க காரணம், மரண பரியந்தம் அவர் எப்படி இருந்தாராம்? அது சிலுவையில தான் மரிக்கணுங்கிறது பிதாவுடைய சித்தம். அவர் கெத்செமனேல வரும்பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் கெத்செமனேல தேவன் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்? சிலுவையில தான் மரிக்கணும், அதுதான் பிதாவுடைய சித்தம். நொறுங்கணும், சிலுவையில நொறுங்கி மரிக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு மீட்பு உண்டாகும், பாவ மன்னிப்பு உண்டாகும், அக்கினி கடலுக்கு தப்பு வைக்கப்படும். அப்பதான் பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். அவரின் வழியாக நமக்கு மீட்பை பிதாவாகி தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா கெத்செமனேல அவர் இப்படி ஒரு மன்றாடுகிறார். என்ன மன்றாடுகிறார்? ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் இப்ப நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். அப்போ ஒருவேளை சோத்திரம் அடுத்து நடக்க போற பகுதி எல்லாமே அவருக்கு தெரியும். சிலுவை வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவர் ஏன் அந்த பகுதியை சொன்னார் தெரியுமா? சிலுவையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறார். அத்தனை பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு பாவியாய் அல்ல, பாவம் சுமத்தப்பட்டவராய் சிலுவையில் தொங்க போகிறார். அத்தனை மனிதனுடைய பாவம் சுமத்தப்பட்ட மாத்திரத்திலே பிதா அவரை விட்டு விலகுவார். பிதாவுடைய கண்கள் ஆமை சோத்திரம் மறைக்கப்படும். ஏன்னா அவர் சொன்னார், என்னை கண்டவன் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப இயேசு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய பாவத்தை சுமக்கும் போது பிதா இருக்க முடியாது. பிதா அவரை விட்டு பிரிவார். இந்த பிரிவை அவரால் தாங்க முடியாது. 2வது, பிதாவுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்து மறைக்கப்படுவார். அதையும் அவரால் ஜீர்ணிக்க முடியாது. இந்த பகுதியை மனதில் வைத்து தான் அவர் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறாரு, உம்மை விட்டு பிரியணுமே, எப்படி பிரியறது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தமே என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் சிலுவையிலே மரித்து நமக்காக சோத்திரம் ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய மீட்பை, நம்முடைய ஆத்மாவுக்கு மீட்பை தந்து அவர் கடந்து போனார். அல்லேலூயா. அதனால தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரன் என்று சொல்ல, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியாய் சொன்னார். தொடர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக எல்லா நாமத்திற்கு மேலாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி வானத்தில் உள்ளோர் பூமிக்கு, பூமியில் உள்ளோர் பூமிக்கு கீழாக உள்ள யாருடைய முழங்காலும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்திற்கு முன்பதாய் முடங்கும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினால்தான் பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்தினால்தான் ரட்சிப்பு, அவருடைய நாமத்தினால்தான் மீட்பு, அவருடைய நாமத்தினால்தான் நித்திய பாக்கியம் என்று சொல்லி எல்லா நாமத்திற்கு மேலாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைத்தார். கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாரை ராஜாக்குடைய ஸ்தானத்திலே உயர்த்தி வைப்பார்? யார் ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பதாய் நிற்பார்கள்? பிரியமானவர்களாய் ஜீவிக்கணும்.
நீங்களும் நான் எப்படி ஜீவிக்கணும்? பிரியமானவர்கள் இடத்துக்கு நீங்களும் நான் எட்டி பிடிக்க கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதிக்கு வராம அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அந்த கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதி நமக்குள்ள வரணும்னா நம்மளை தாழ்த்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். அல்லேலூயா, ஆமென் சகோதரர். அதனாலதான் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது தம்மை தாமே தாழ்த்தி பிதாவுக்கு நிகரானவர், பிதாவுக்கு சமமானவர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒன்றை சிருஷ்டிக்கிறதை போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒன்றை உயிர்ப்பிக்கிறதை போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அவர் என்ன பண்ணாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. உங்களுக்குள்ள எனக்குள்ள 2 பகுதி ஆழமா இருக்கும். ஒன்று தாழ்மை இருந்தா கீழ்ப்படிதல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம் தன்னை குறித்து சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நமக்குள்ள சாந்தம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 2வது தாழ்மை இருந்தால் நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கும். தாழ்மை இல்லைன்னா என்ன இருக்காது? கீழ்ப்படிதல் இருக்காது. யார் கீழ்ப்படுகிறாளோ அவர்கள், யாருக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்களுக்கு பிரியமானவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆமை ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆமை தானியேல் எப்படி ஸ்தோத்திரம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானோ அதுபோல நீங்களும் நானும் கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு பகுதிக்கு நேராய் கடந்து வரும்போது பிரியமானவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியல அப்படிங்கிற இடம் வந்துட்டாலே நீங்க அவங்களுக்கு பிரியமானவர்களாய் தலைகளாய் என்னால் மாற முடியாது. தலைகளாய் என்னால் இரட்சகருக்கு என்ன முடியாது? பிரியமானவர்களாய் மாற முடியாது. ரைட். அப்ப பிரியமானவனாகவும் வாழ்ந்திருக்கிறான், அதுபோல தன் காரியத்திலும் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறான். அதனால அடிமையாய் கைதியாய் போன இந்த தானியேல் ராஜாக்குடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணான்? உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு அந்த காலத்துல தானியேல் வாழ்ந்தார், இன்னைக்கு நீங்களும் நானும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களையும் என்னை தான் இரட்சகர் தானியேலை போல பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தானியேலை சிந்தித்து அவரை போல ஜீவிச்சிட்டா, அவரை போல காரியங்களை ஜாக்கிரதையா இருந்துட்டா, அவரை போல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டா, நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் ராஜாக்குடைய ஸ்தானத்துல உயர்த்தி நம்மளை ஆசீர்வதித்து முடிவையிலும் மகிமையிலே கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப தானியேல்ல சில காரியங்களை சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வாசிங்க தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். சரி, போதும். அப்ப தானியேல் தீர்மானங்களை எடுக்கிறான். தானியேல் என்ன பண்ணுகிறான்? அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் கடந்து போயிட்டான். இப்ப அங்கே சோத்திரம் பிரதானியை நிறுத்தி ராஜா சொல்லுகிறார், இவங்களுக்கெல்லாம் நல்ல போஜனத்தை கொடுத்து இவங்களை நல்ல புஷ்டியாக்கி இவங்களுக்கு நம்முடைய கல்தையருடைய மொழியை கற்றுக் கொடுத்து இவங்க நம்முடைய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும்? உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரதானியை ஏற்படுத்தி அவங்க கையில ஒப்பு கொடுத்தாச்சு. இப்ப இவங்களுக்கு நல்ல ஆகாரம், எப்படிப்பட்ட ஆகாரம்? என்பி நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா சோத்திரம் யூதர்கள் ஆமை சோத்திரம் அவங்க எல்லா மிருகத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுகிறதே அல்லாமல் வேற ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது? 4 கால் உள்ள மிருகத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. விரிகுழம்பு இருக்கணும். விரிகுழம்புனா என்ன? இந்த மாட்டுக்கு காலை பத்திரிக்கையில, ஆட்டுக்கு காலை பத்திரிக்கையில, பன்னிக்கு காலை பத்திரிக்கையில இப்படி இருக்கும் சோத்திரம் விரிகுழம்பு. அசை போடுறதுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? சாப்பிட்டது திருப்பி கொண்டு வந்து அசை போடும். விரிகுழம்பு இருக்கணும், அசை போடணும். அப்படிப்பட்ட அந்த மிருகங்களை தான் என்ன பண்ணணும்? சாப்பிடணுமே ஒழிய வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. பன்னிக்கு விரி குழம்பு இருக்கா? இருக்கு. அசை போடுமா? அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல. நம்ம செந்தூர்லையும் புதன்கிழமை பார்த்தா அழகா பார்க்கவே நல்ல பலபலன்னு இருக்கு. அப்படி பீஸாக என்ன பண்ணுறாங்க பாருங்க. சரியா பேருக்கு எனக்கு எச்சி ஊடுற மாதிரி இருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தெய்வம் சொல்லிட்டார், உடம்புக்கு ஏத்துச்சுக்கிட்டா பூசிச்சு என்ன ஒன்று சோத்திரம் போட்டு சாப்பிடுன்ட்டார். சைனாவில் ரசிக்கப்படுறாங்க, அவங்க பள்ளி பாம்பு எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றாங்க. நேபாள்காரவங்க ரசிக்கப்படுறாங்க, நாய் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காண்டி சோத்திரம் பலம் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஆடை சாப்பிட்றோம்னா வாங்குறான், ஆட்டை சாப்பிட்றீங்களா ஐய அப்படிங்கிறான். நேபாளுக்கு போய் பாருங்க, ஆடு கட்டி போட்டு இருக்கிற மாதிரி நாயை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நாய்க்கறி தான் ஃபேமஸ். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பிட்டு பார்த்தவன தான் கேட்கணும், எனக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல் சைனாவுக்குலாம் போயிட்டுன்னா நீங்கள் மீனுன்னு சாப்பிட்றக்கூடாது. நம்ம எங்கே சைனாவுக்கு போக போகிறோம்? சரி, அங்கே பார்த்தா பீஸாக வெட்டி வச்சுருப்பான். அந்த எப்படி நம்ம மீனை பார்க்குற மாதிரி அவன் டப்பாக்குள்ளே வகையாக பாம்பு அடுக்கி வச்சுருப்பான். அவன் எந்த பாம்பை சொல்கிறோமோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக மண்டையை வெட்டிட்டு தோலை உரித்து அப்படி பீஸ் போட்டு ஸ்லைஸாக கொடுப்பான் பாருங்க.
வறுத்து கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துலாமல தோணுத? சரி, புதிய ஏற்பாட்டில் சோத்திரம் போட்டு சாப்பிடு. என்ன பண்ணுது? எல்லா நாட்டு மக்களும் ரசிக்கப்பட்டு சோத்திரம் இன்விசிபிள் யூனிவர்சல் சர்ச்சை ஆவியானவர் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். அதாவது கண்ணுக்கு புலப்படாத உலகந்தழுவின ஒரு மனவாட்டி சபையை தான் என்ன பண்றார்? கட்டி எழுப்புகிறார். அதுல இதுவும் ஒரு சபை. அல்லேலூயா. அதுல நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். அதனால இது மட்டும்தான் மனவாட்டி சபை நினைக்க கூடாது. முழு உலகத்திலும் ஆவியானவர் கண்ணுக்கு புலப்படாது முழு உலகத்திலும் சோதரர் யூனிவர்சல்ல அவர் ஒரு சபையை என்ன பண்றார்? கட்டி எழுப்புகிறார். அந்த சபையில ஒரு அவயமாதான், ஒரு உறுப்பாதான் நம்மளுடைய சபை என்ன பண்ணிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லா ஆவிக்குரிய சபைகள் இணைந்து அவர் சோத்திரம் மனவாட்டி சபையாக்கி அவருடைய வரிகளை நம்மளை என்ன பண்ண போகிறார்? கூட்டி சேர்க்க போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம் இப்படி பழைய ஏற்பாட்டுகள் அப்படி கிடையாது. யூதர்களுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சோத்திரம் இப்படி விரிகுளம்பு இருக்கிறது. அசை போடுறதை தான் என்ன பண்ண முடியும்? ஆடை சாப்பிடலாம், மாடை சாப்பிடலாம். வேற மானு சாப்பிடலாமா? மானு அசை போடுதா? தெரியல. அசை போடுங்கிறாரு. போடுமா? அப்ப சாப்பிடலாம். இப்ப சாப்பிட முடியாது, செயலுக்குள்ள வச்சிருவாங்க. சோத்திரம். அதனால சோத்திரம் அந்த காலத்துல அசை போடுற விரிகுளம்பு இருந்தா என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதே போல மீன் வகை சோத்திரம் தண்ணிக்குள்ள இருக்கிறதுல செதில் இருக்கிற எந்த ஒரு மீனை என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். செதில் இல்லாத மீனை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இது பிரமாணம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாபிலோனுக்கு எந்த பிரமாணம் கிடையாது. உலக மக்கள் அடிச்சு அப்படி புதன்கிழமை அப்படி பண்ணி எல்லாம் சாப்பிடுறது பத்தியெல்லாம் நேபாளில் சோதரன் நாயை சாப்பிட்றாங்க பத்தியெல்லாம். அது போல சோதரன் சைனாவில் பாம்பு பள்ளி எல்லாம் என்ன பண்றாங்க? கொத்தவரைங்க வத்தல் மாதிரி அழகாக வறுத்து அப்படி வச்சிருக்கேன். கை அப்படி நீட்டி நிற்குமா? சோத்திரம். போய் வந்தவங்க சொன்னாங்க, சோத்திரம் கொத்தவரைங்க மாதிரி சாப்பிட்டுருங்க. எப்படியா சாப்பிட்றது? இது சாப்பிட்டா விஷம் இல்லையா? நம்ம பள்ளி விழுந்தா என்ன பண்ணிடுறோம்? விஷம்னு சொல்கிறோம். ஆனால் அதை அழகாக பொறிச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி அழகாக சாப்பிட்றாங்க. சரி போகட்டும், அவங்க உடம்புக்கு ஒத்துக்குது, நமக்கு அதை பார்த்தாலே வாந்தி வந்துடுது. இல்லையா? சரி போகட்டும். இது போல யூதர்களுக்கு ஒரு பிரமாணம் அவங்களுக்கு. அதனால இப்போ அந்நிய தேசத்தில் போய் இருக்கிறாங்க. எந்த தேசத்தில் இருக்கிறாங்க? ஆமாம், அவங்க என்னத்தை திம்பாய்? நம்ம ஊரில் இதை திங்கிறாங்க. அன்னைக்கு என்னென்ன தின்னாயின்னு தெரியல. இதைத்தான் முன்னால் தட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாருக்கு முன்னால்? இதனால் நம்மளும் மேலை நாடுகள் எங்கேயாவது போனால் பியூர் வெஜ்ஜாக இருக்கணும். எதை வைப்பான்னு தெரியாது. சோத்திரம். அதனால் அன்புதாஸ் ஐயா சொல்லுவார், எங்கே போனாலும் என்வியை என்ன பண்ணுறதில்லை, தொடுறதில்லை. எதையாவது கொண்டு வந்து வச்சுருவாங்க, நமக்கு தெரியாது. அது நாய்க்கறியா பன்னிக்கறியான்னு நமக்கு தெரியாது. சோத்திரம். தின்னுபிட்டா நல்லா தான் இருக்கும், அப்புறம் தான் சொல்லுவாங்க இது நாய்க்கறி பன்னிக்கறின்னு. அதனால் வெளியே வேலை நாடுகளுக்கு போனால் ஒன்லி வெஜ்ஜு தான், வேற எதையும் என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவார். சரி போகட்டும், கத்த நல்லா வராரு. அதனால அவர் தானியல் பார்க்குறான், இதெல்லாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு மீறி நடக்கிற ஒரு காரியம். அதனால இந்த பிரமாண காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், மீறி நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் கர்த்தருக்குள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப மாம்சம் வேண்டாயா, மாம்சம் எங்களுக்கு மரக்கறியை போடு, பருப்பு வகையில கொடு, ராஜாக்களுக்கு முன்பதாக நாங்கள் என்ன பண்ணுவோம், புஷ்டியா இருப்போம், 10 நாள் பரிசோதிச்சுப்பார் அப்படிங்கிறான். ஐயா உங்களை நீங்க பாட்டு உங்களுக்கு என்வியெல்லாம் கொடுக்காம நோஞ்சா மாதிரி இருந்துட்டீங்கன்னா ராஜா என்ன பண்ணிடுவார், என் தலையை வெட்டி எரிஞ்சிருவாரு. நீ 10 நாள் பரிசோதிச்சுப்பார் அப்படின்னா. 10 நாள் பரிசோதிச்சு பார்த்தா இந்த சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் அடிச்சு முழுங்கினதெல்லாம் பார்த்தா வத்தலும் தொத்தலுமா கிடக்குது. எப்படியே இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க தீர்மானத்தோடு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, அந்த ஆகாரத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டது நிமித்தமாய் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் புஷ்டியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புஷ்டியா இருக்கும். அதற்கு மாம்சத்தின் கிரியைகள் அளிக்கப்படணும். மாம்சத்தின் கிரியைகள் அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சுல்ல, மாம்சத்தை சாப்பிடாதனால சரீரம் என்ன ஆயிடுச்சு, புஷ்டியா மாறிச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய பகுதியில மாம்சத்தின் கிரியைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை அழிப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், புஷ்டியா இருக்கணும். அதில் நாம் தீர்மானம் பண்ணணும். தானியேலை போல. என்ன மாம்சத்துடைய கிரியைகள்? கலாத்தியர் 5வது அதிகாரம் வாசிங்க 17 இந்த கிரியைகள் நம்ம தீர்மானம் எடுக்கணும். சோத்ரு தானியேல் சும்மா ஒன்னும் ராஜா வாய்க்கிற முடியாது, சும்மா நம்ம ராஜாவுக்கு முன்னாலே நின்று விடவும் முடியாது. வேதத்தில் சொல்ல இப்பொழுது பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது எப்படி, இப்பெல்லாம் நீங்கள் யார், நான் யாரு, பிள்ளைகளா இருக்கு. இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தருக்குள்ள வளர்ந்து வரணும். அதனால இப்ப பிள்ளைகளா இருக்கிறோம், குழந்தைகளை போல இருக்கிறோம். ஆனா நம்ம வளர்ந்து வர வர அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஆனா ஒண்ணு, அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன பண்ணுவோம், இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சியின் உச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வளர்ந்து போகணும். சரி, மாம்சத்தின் கிரியைகள் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இல்ல 17 வாசிங்க.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஒழுங்கின்படி நம்மளை நடக்க விடாதபடிக்கு அதுக்கு மாறுதலாய் நம்மளை இயக்குகிற ஒரு காரியம் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க விடாது, தேவனுடைய ஒழுங்கின்படி நடக்க விடாது. இது ஆவிக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், சத்தியத்திற்கு விரோதமாய், உபதேசத்திற்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமாகவே இந்த மாம்சம் என்ன பண்ணும்? எழும்புகிறதா இருக்கு. அதனால நமக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி இந்த மாம்சத்திற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. இந்த மாம்சம் இதுலதான் தீர்மானம் பண்ணி இந்த மாம்சத்தின் கிரியைகள், தானியேல் அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து மாம்சத்தை புசிக்காம சோத்திரம் மரக்கறி பருப்பை சாப்பிட்டு அவர் பலப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுவதற்கு இது ஒரு காரணம். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு மாம்சத்தை புதிக்கான ஆடு கோழி அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு சரீரத்துல நல்ல பலசாலியா இருங்க. அப்பதான் நல்லா என்ன பண்ணலாம்? வேலை செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் ஒன்னும் நோஞ்சானா இருக்கு. மாடி ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல. அந்த காலத்துல வேலை வெட்டி யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? நல்லா சாப்பிட்டாதான் வேலை, இல்லைன்னா என்ன கிடையாது? வேலை கிடையாது. ஏன்னா அவனுக்கு 2 சோறை சட்டியா வடிச்சு கொட்டுவாங்க. அத்தனையும் அவன் சாப்பிட்டாதான் அவனுக்கு என்ன? ஏன்னா சாப்பிட்டாதான் அவனால வேலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு பலன் இருக்கும். சாப்பிடலன்னா ஓடி போயிரு, உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளாம் பார்த்தா ஒரு இட்லி அரை இட்லி சோத்திரம். குழந்தைகள் சாப்பிட்றதான் என்ன பண்ணுதுங்க? சோத்திரம் வாலிப நாட்களா இருக்கு, அப்படி சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடணும், சரீரத்தில் பலன் உண்டாகும். அதுக்குன்னு சாப்பிட்டு தூங்கி உடம்பை என்ன பண்ணிடக்கூடாது? ஆமை சோத்திரம் எடையை கூட்டிடக்கூடாது. ஆமை சோத்திரம் எடையை எப்பொழுதும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் அப்ப வேலைகளை நம்ம கொண்டு வரும்போது அது என்ன ஆயிரும்? ஆமை சோத்திரம் அந்த கொழுப்பெல்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஆமை சோத்திரம் அந்த வேர்வையின் வழியாக உழைப்பின் வழியாக அந்த எனர்ஜி அந்த கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி போயிடும். அதனால நம்ம ஃபேட் போட மாட்டோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சாப்பிட்டு தூங்காம அப்படியே விட்டுட்டோம்னா சில பேருக்கு சில பலவீனத்தை நிமித்தம், தைராய்டு நிமித்தம் சில பலவீனங்கள் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் சோத்திரம் சரீரத்தை நம்ம கட்டுப்போக்கா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு முதிர் வயதுல அது ரொம்ப பலனா இருக்கும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம் சகல வேலைகளை செய்வதற்கு நம்ம பாஸ்டர் பாருங்க, ஆரோ பாஸ்டர், அவருக்கு வயசு 70 தாண்டிட்டார். ஆனா வாலிப பிள்ளை மாதிரி ஓடுறார். சோத்திரம் அவருக்கு ஈடு கொடுத்து நம்மளால என்ன முடியாது? போக முடியாது. எங்களாலே போக முடியாது. நாங்க வாலிப நாட்கள் இருந்த போது கூட ஊழியத்துக்கு போவோம்பா வாங்கப்பா அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கி நடப்பார் பாருங்க. ஒரு டீயை வாங்கி கொடுக்க மாட்டார். பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னு டீயை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம போற இடத்துல கொடுப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாரு? பொடியை கட்டிடுவார். வேகமா நடப்பார். அவர் பின்னால நாங்க நடக்க முடியாது, ஓடிதான் வரணும். அப்படி வேகமா நடப்பார். அது போல ஜெபம் பண்ணி இழுத்து கொண்டு போவார் பாருங்க. சோத்திரம் நமக்கு பசி பிச்சை எடுக்கும். எப்படியாவது விட மாட்டாரா, முடிக்க மாட்டாரா, சோற போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க அவ்வளவா அவர் வைராக்கியமா அது இன்னைக்கு வரைக்கும் குறையலங்க. அசால்ட்டா அப்படி நிக்கிறார். அல்லேலூயா. சில பேருக்கு வயது வந்தா சில காரியங்கள் பகுதி குறையும். அந்த பகுதியில் அவர் இன்னைக்கு வரைக்கும் உபவாசத்தில் இருக்கிறார். நைட் பிரேயர் ஆனா 6 மணி வரைக்கும் நடத்தி முடிக்காம விட மாட்டார். பாஸ்டமா சொல்லுவாரு, சரி பரவாயில்ல, இப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கு, எப்படியாவது ஒரு 3-4 மணிக்கு 5 மணிக்கு முடிப்பார். 5 மணிலேருந்து அதிகாலை ஜபத்தை ஆரம்பிச்சு 6:30 கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சோத்திரம் நானும் நினைக்கிறேன் சோத்திரம் இங்கே தான் நடத்த முடியல, நம்மளாவது அந்த பிரேயர்லையாவது போய் என்ன பண்ணுவோம்? விடிய தேவசமத்தில் உட்காந்துட்டு வரணும்னு சொல்லி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த 70 வயதை கிராஸ் பண்ணியும் அவர் திடகாத்திரமா இருக்கிறார், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். எங்க பாஸ்டர் சொல்லுவார், எங்களை டேய் எல்லாரும் என்ன போல இருக்கணும், சும்மா தொப்பியை வச்சுக்கிட்டு குண்டாக்கிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது உடல் ஊழியர்களாக இருக்கிறவங்க சோத்திரம் என்னடா இப்படி இருக்கிறீங்க அப்படி சத்தம் போடுவார். அதனால சரீரத்தை என்ன பண்ணிக்கணும்? மெயின்டைன் பண்ணிக்கணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா திடகாத்திரமா இருங்க, சகல வேலைகளை செய்யணும், நோஞ்சானா இருக்கக்கூடாது. அதற்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உடல் பருமன்கிற இடத்துக்கு நேராய் போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு உபவாசம் போட்டு ஃபாஸ்டிங் பண்ணி அப்படி என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணி அப்படி ஆவரேஜா நார்மலா வச்சுக்கணும். அது நமக்கு ஆரோக்கியம். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பயணிப்பதற்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கும். அல்லேலூயா. சரி போகட்டும். இங்கு மாம்சத்தை குறித்து சொல்லுகிற காரியம் அப்படின்னு வரும்பொழுது மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் யாவன? வாசிங்க. விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இது சரீரத்திற்கு சம்பந்தப்பட்டதான ஆமை சோத்திர பாவ காரியமா இருக்கு. இப்படிப்பட்டதான காரியங்கள் மாம்சத்திலே தூண்டப்படும். ஆமை மாம்சத்தின் கிரியைகளா இது வெளிப்படும். ஆனாலும் பரிசுத்த ஆவியினாலே இதையெல்லாம் என்ன பண்ணணும்? அழித்து நம்முடைய வாழ்க்கையில எழும்பாதபடி நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும்? பேணி காக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சம் எலும்பும்.
வாலிப நாட்களில் எழும்பும். அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் எழும்பும், இச்சைகள் எழும்பும். ஆமை சோத்திரம் எதிர்பாளரை பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டாகும், அவங்களோடு பேசணுங்கிற ஒரு வாஞ்சை உண்டாகும். ஆமை சோத்திரம் அவங்களுடைய சிநேகத்தை வாஞ்சிப்போம். இப்படி பலவிதமான காரியங்களை சிந்தைகளிலும் கொண்டு வந்து சத்துரு போடுவான். ஆனால் அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை வெறுத்து நாம் என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறும்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நான் கூட சொன்னேன், குளிக்கும் போது நம்ம உடம்பு சுத்தமாக அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, சோம் பண்ணி உங்க மனசையும் என்ன பண்ணிருங்க, சுத்தப்படுத்திருங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? அன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா அல்லேலூயா. இவர் ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். மற்றவங்க எல்லாம் கேட்கறதும் சரி, இந்த காதலை வாங்கி இங்கிட்டு என்ன பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். குளிக்கும் போது ஒரு ஜெபத்தை ஏறெடுங்களே. சோப்பு போடும்போது, ஆண்டவரே என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்க ரத்தத்தினால, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் செவியை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய ஐம்புலன்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்படி உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. இந்த தண்ணீர் இந்த சோப்பு என் சரீரத்தை சுத்தப்படுத்துமானால் உங்களுடைய ரத்தம் என்னுடைய மனசாட்சி என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே குளிக்கலாம்ல. அல்லேலூயா. சரி, இனியாவது அப்படி செய்யுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். எனக்கு கர்த்தர் அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு, சோத்திரம். நான் அப்படி ஜெபிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். நீங்க அப்படி ஒரு காரியங்களை செய்யுங்க. ரைட். ஓகே. நம்முடைய ஜெபத்தின் மூலியமாக தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சோத்திரம் இப்படிப்பட்ட மாம்சத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு என்ன பண்ணணும்? சோத்திரம். நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து நம்முடைய ஜீவியத்தை பேணி காக்கணும். அடுத்து வாசிங்க. விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். பில்லி சூனியம். அப்ப விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். ஆமை சோத்திரம். பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை தேவனை கனப்படுத்த வேண்டிய இடத்துல எந்த உலக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லி சூனியம் அப்படிங்கிறது ரெண்டகம் பண்ணுகிறது, சபைக்குள்ளே கலகத்தை உண்டாக்குறது. அது பில்லி சூனியத்துக்கு ஒப்பனையா இருக்கு. இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அடுத்து பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஜாக்கிரதையா இருந்தா நீசனுக்கு முன்னால நிக்காம யாருக்கு முன்னால நிப்பீங்க? ராஜா. நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா ராஜாவுக்கு முன்னால நிக்க முடியாது. எங்க போயிருவீங்க? நீசனுக்கு முன்னால நிக்க வேண்டியது வரும். அப்ப இந்த பூமியிலும் நம்ம ராஜாக்களுடைய ஸ்தானத்துல உயர்த்தப்படணும். மரணத்துக்கு பின்பதாகவும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா அவருக்கு முன்னால நிக்கணும்னா இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை நம்ம வாழ்க்கையில அழிக்கிறதுக்கு தீர்மானங்களை எடுத்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி? சபைக்கு வந்ததுனால பரலோகம் போயிடலாமா? கையை தட்டதுனால பரலோகம் போயிடலாமா? ஞானசானம் எடுத்ததுனால பரலோகம் போயிடலாமா? ஒரு சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனாலயா? காணிக்க கொடுத்ததுனாலயா? அதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் இது நமக்கு ரொம்ப அவசியம். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த வசனத்தை என்ன பண்ணிருங்க? வீட்டில் எழுதி போடுங்க. சார்ட் வாங்கி அழகா இந்த வசனத்தெல்லாம், ஏன்னா இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற காரியங்கள், இந்த மாம்சத்தின் கிரியைகளை எழுதி போட்டு ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து இதில் இருக்கிற எந்த காரியம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? வராதபடி அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை என்ன பண்ணணும்? அழித்து போடும்படி நாம் தீர்மானம் பண்ணணும். தானியேலுக்குள்ள இருந்த தீர்மானம், அவன் மாம்சத்தை புசிக்க மாட்டேன், அவன் பருப்பும் கறிகளை அந்த மரக்கறிகளை தான் சாப்பிடுவேன். அதனால அவன் ராஜாக்குடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணான்? உயர்த்தப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நீங்கள் நான் அந்த இடத்தை எட்டி பிடிக்கணும்னா இந்த மாம்சத்தின் கிரியைகள் எத்தனை தெரியுமா? எத்தனை காரியம்? இந்த கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டது எத்தனை காரியம்? 17 காரியங்கள் இருக்கு. எத்தனை காரியம் இருக்கு? 17. மனப்பாடமா நமக்கு தெரியணும். 17 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில இராதபடி என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் நல்லா நிறுத்தி நிதானமாக படித்து அந்த காரியங்களை ஒன்று ஒன்றா ஜெபிச்சு நம்ம வாழ்க்கையை விட்டு மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். தானியேல் 1:19-20 வாசிங்க. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல் இந்த தீர்மானத்தை எடுத்து அவன் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ராஜாவுக்கு முன்பதாய் போய் நிக்கிறான். பாருங்க என்ன சொன்ன நடக்குது. ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல். அவர்கள் பாருங்க, நிறைய பேர், அவங்க பாபிலோன் தேசத்துல ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். இவங்க சோத்திரம் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஏகப்பட்ட பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஆனா அதன் மத்தியில் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா 4 பேரும் இந்த அனுபவத்திற்குள்ளே அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு அதனாலே தீட்டுப்படுத்தாதபடி தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படி அவர்கள் தீர்மானம் எடுத்து அதன்படி ஜீவித்ததுனாலே அவங்க சொல்றான், அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல
ஒருவரும் காணப்படவில்லை, வேற ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ஆமா, அவன் கேள்வி எல்லாம் கேட்கிறான். எல்லாத்துக்கும் எல்லாரும் பதில் சொல்றாங்க. அதுபோல தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா பதில் சொல்றாங்க. எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்லி முடிக்கிறாங்க. அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகள், பாருங்க, அதிலே தன் ராஜ்யத்தில் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரில் அவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். அல்லேலூயா. அந்த தீர்மானம் தான் கைதியா இருந்த ஒரு மனுஷனை ராஜாவுக்கு முன்பதாய் கொண்டு போய் நிறுத்தினது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கலாத்தியர்ல சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஜீவிப்போமானால் இந்த பூமியிலும் ராஜாக்களுடைய ஸ்தானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். முடிவிலே ராஜாதி ராஜாவாய் வரும்போது அவருக்கு முன்பதாய் நிற்பதற்கு பாத்திரவானாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சரி, இது தானியேல்ல இருந்த ஒரு காரியம். 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். வாசிங்க. ஸ்தோத்திரம். தானியேல் 2வது அதிகாரம் 17, 18, 19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். போதும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்ப தானியேலுக்கு 2வது சோதனை வருது. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். சொப்பனத்துக்கு மாத்திரமல்ல, சொப்பனத்தை சொல்லி என்ன பண்ணணும், அதற்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருந்த எந்த ஞானிகளால முடியல, எந்த ஜோசியரால முடியல, சோத்திரம் அங்கே இருந்த எந்த பெரிய மனிதர்களால முடியல. அதனால ராஜா சொல்லிட்டார், அத்தனை ஞானிகளை வெட்டி கொலை செய் அப்படின்ட்டான். அப்ப தானியேல் கொஞ்சம் தவணை கொடுங்க, நாங்க அதற்குரிய பதிலை சொல்றோம் சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, தன்னுடைய நண்பர்கள் அனனியா, மிசாவேல், அசரியா இவர்கள் எல்லாரையும் இணைத்து அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த மறைபொருளை தானியேலுக்கு இரவு வேளையிலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஐக்கியத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சோத்திரம். தானியேல் அவன் அனனியா, மிசாவேல், அசரியா எல்லாரோட ஐக்கியப்படல. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஐக்கியம் வேணும். யாரோடு ஐக்கியம் வைக்கணும் நமக்கு நன்றாய் புரிந்திருக்கணும். யாரோடு ஐக்கியம் வைக்க கூடாது அதையும் நன்றாக அறிந்திருக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத ஐக்கியம் நம்மளை எங்க கொண்டு போயிரும்? தவறான இடத்திற்கு கொண்டு போயிரும். சரியான ஐக்கியம் நம்மளை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போயிரும். அதனால இந்த தானியேல், ஆமை சோத்திரம், தானியேலுக்கு அந்த ஆபத்து வருகிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஞானிகளுக்கும் அந்த ஆபத்து வருது. ஆனா கொஞ்சம் தவணையை கேட்டு அவன் தன் சகோதரர், தன் தோழர்களோடு என்ன பண்ணுகிறான்? அவன் கூடி ஜெபிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருந்ததுனாலே அவன் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கணும். சோத்திரம். எப்படி ராஜாவுக்கு முன்னால நிற்கிறார்? ஐக்கியத்தை காத்து கொண்டார். தேவன் வெளிப்பாடு கொடுக்கிறார். எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருச்சு சொல்லி யாருக்கு முன்னால போய் நிற்கிறார்? ராஜாவுக்கு முன்பதாய் போய் நிற்கிறார். அல்லேலூயா. எப்பா, அவன் சொப்பனத்துடைய அர்த்தம் தானே. நீ படுக்கும்போது என்ன நினைச்சு, சொப்பனத்துக்கு சொல்லல, சொப்பனத்துக்கு முன்னால ஒண்ணு சொன்னான் பாருங்க. நீ படுக்கிறதுக்கு முன்னால இனி என்ன சம்பவிக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு படுத்த, அதனாலே கர்த்தர் இனி சம்பவிக்க போகிற காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொப்பனத்தை சொல்றான். எப்படி இருந்திருக்கும்? சொப்பனமே சொல்ல முடியாம இருக்கிறான். சொப்பனத்துக்கு முன்னால நீ என்ன நினைச்சிட்டு படுத்தேங்கிற முதற்கொண்டு என்ன பண்ணுகிறான்? தானியேலுக்கு வெளிப்பட காரணம் ஐக்கியத்தின் மேன்மை. அல்லேலூயா. சோத்திரம். அதனால நீங்களும் நானும் சோத்திரம் எப்படி இருக்கணுமா? ஐக்கியமா இருக்கும். ஐக்கியம் இல்லைன்னா சாத்தான் வஞ்சிச்சிருவான். ஏதேன்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. 3 பேர். சரி, 2ஆ 3ஆங்கிறது சரி. ஏதெல்லாம் 2 பேர் இருந்தாங்க. தேவன் 3ஆவதா ஒருத்தர் இருந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் அவரை வழி நடத்தி வந்தார். அப்ப ஆதாம், ஏவாள், சோத்திரம். தேவன் பகல்ல குளிர்ச்சியான வேலையில வருவார், அவங்களோடு உறவாடுவார், அதுக்கப்புறம் போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒழுங்குக்குள்ள நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆமை சோத்திரம். ரொம்ப சந்தோஷம் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ஏதேனுக்குள்ள இருந்தது ஆதாம், ஏவாள் 2 பேர். ஆனா சோத்திரம், இவங்க ஏவாளை சாத்தான் வஞ்சிக்கும் போது ஆதாம் கூட இல்லை. ஆதாம் என்ன இல்லை? கூட இல்லை. எங்க அந்த இடத்துல சோத்திரம் பிரிஞ்சு போனாங்க, எந்த இடத்துல அந்த இடத்துல விலகி போனான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் கட்டாகுது. அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒருவேளை கூட இருந்திருந்தா சோத்திரம் என்ன பண்ணிருப்பார்? ஆதாம் ஒருவேளை சொல்லிருக்கலாம், ஏமா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நீ அதோட போய் பேசுற, ஏன் பழகுற, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆனா இவ தனியா வஞ்சிக்கப்பட்டு சாப்பிட்டு வந்து இவ சொல்றா, நானும் சாப்பிட்டேன். அப்ப மனைவியே சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவோம்? நம்மளும் சேர்த்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சாப்பிட்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏதேனுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாததுனால எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்துருச்சு பாத்தீங்களா?
கர்த்தருடைய பிள்ளைங்க குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி ஒரு முடிவை எடுத்தா கணவன் மனைவி சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். ஐக்கியம் எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி சோத்திரம் நம்ம ஐக்கியமா இருக்கணும். அதுபோல சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்குள்ள எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கும். அந்த ஐக்கியத்தை நீங்க காக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாய் நிறுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. சாத்தானுக்கு தேவை ஐக்கியத்தை கெடுக்கணும். சாத்தானுக்கு என்ன பண்ணணும்? சோத்திரம். 28ஆம் தேதி ஒரு ஊழியக்காரர் என்னை பார்க்க வந்திருந்தார் மாலை வேளையில். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்போ ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு மேலே வர சொல்லுங்க அப்படின்னு வந்திருந்தவர் ஒரு ஊழியக்காரர். அவர் கடந்த காலங்களில் எங்கள் ஐக்கியத்துக்குள்ளே இருந்தவர். இப்போ ஐக்கியத்துக்குள்ளே இல்லை. சோத்திரம். அப்புறம் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். ஆனால் அவருக்கு நானும் ஜெபிக்கலை, அவரையும் நான் ஜெபிக்க சொல்லலை. ஏன் அப்படின்னா சோத்திரம் அவர் ஊழியக்காரராக இருந்தாலும் எங்களுடைய ஐக்கியத்திற்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அதனால தேவையில்லாத ஐக்கியத்திற்குள்ளே நான் தலையிடுறதும் இல்லை. வந்தா பார்த்தா கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் ஐக்கியத்திற்குள்ளாத இல்லாமல் வேறு எங்கே இருந்தாலும் எல்லாரையும் பார்த்தா சோத்திரம் பண்ணுவேன். சரிங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பேன். மற்றபடி எங்கள் ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்களா சோத்திரம் அதற்கு முழு முக்கியத்துவத்தை கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சோத்திரம் ஐக்கியத்துக்குள்ளே இருந்தால் முழு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஐக்கியத்தை தேவன் கனப்படுத்தி வைத்திருக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஐக்கியத்திற்குள்ளே அந்த மேன்மை அறிஞ்சு அதற்குள் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் ராஜா கிட்ட என்ன பண்ணுவார்? கொண்டு போய் நிறுத்துவார். சோத்திரம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஐக்கியத்தை காக்கிறேன்? நிச்சயம் தெரியும், ஒரு நாள் ராஜாக்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. ஐக்கியத்தை விட்டு பிரிகிறது சோத்திரம் இமைப்பொழுது. ஆமை சோத்திரம். ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? ஐக்கியத்தை துண்டித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்க முடியாது, பரமராஜாவுக்கு முன்னாலையும் போய் நிற்க முடியாது. ஆனால் ராஜாவுக்கு முன்னால் நிற்கணும், பரமராஜாவுக்கு முன்னால் நிற்கணும்னா ஐக்கியத்தை தூக்கி பிடிக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தானியேலுக்குள்ள இருந்த ஒரு சிந்தை, அவனுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் என்னன்னா ஐக்கியத்தை தூக்கி பிடிச்சதுனால வெளிப்பாடு கிடைச்சிச்சு. வெளிப்பாடு கிடைச்சதுனால ராஜாவுக்கு முன்னால நின்னான். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் கொடுத்த ஐக்கியத்துல அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க, ஜாக்கிரதையா இருந்து பாருங்க. ராஜாக்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. ரைட். 2வது பகுதி 3வது நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நேரம் இல்லை, அதனால சோத்திரம் 3வதோட போயிடுறேன். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய வாழ்க்கையில சரியான ஒரு ஜெப ஜீவியம் இருந்தது. அதற்கு தடைகளை சத்துரு எந்த ரூபத்தில் கொண்டு வந்த போதிலும் அந்த தடைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்காம அந்த தடைகளையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? ஜெபஜீவியம் சரியான ஒரு விதத்தில் இருந்தது. அங்கு அந்த பாபிலோனில் இருக்கிற பிரபுக்கள் தானியேல் மேல போராமை கொண்டு இவன் மேல ஏதாவது என்ன பண்ணணும்? குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி இவன் மேல குற்றத்தை தேடி பார்க்கிறான். 2-3 வசனங்களை எடுத்து பார்த்தாங்க, தெரியும், நேரம்ல. அப்போ இவனை குறித்து ஒரு குற்றமும் என்ன பண்ண முடியல, காண முடியல. அவன் சோத்திர பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார், நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார். எங்கேயாவது ஒரு சின்ன ஊழல் இருக்குமா, சின்ன லஞ்சம் இருக்குமா, ஏதாவது சோத்திரம் உலக காரியங்கள் ஆசைப்பட்டு எதையாவது ஒரு கள்ளத்தனம் பண்ணியிருப்பானா அப்படின்னு எல்லா பிரபுக்களும் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா சிபிஐ ஆமை சோத்திரம் என்னென்ன காரியங்கள் இருக்கோ ஆமை சோத்திரம் அதை வச்செல்லாம் என்ன பண்ணாங்க? ஆமாம் பார்த்தாங்க. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல தானியேலுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் சோத்திரம் பண விஷயத்துல, தொழில் காரியங்கள்ல, வேலை காரியங்கள்ல மற்றவர்கள் ஒரு குற்றமும் காணக்கூடாத அளவுக்கு நாம் எப்படி இருக்கணும்? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். இந்த தானியேலை போல. அப்பத்தான் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இவருடைய ஆவிக்குரிய பகுதிக்கு போவோம். அவர் ஜெபஜீவியத்திலே தடையில்லாமல் தேவசபத்திலே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்தி சந்தி மதிய வேலைகளை சோத்திரம் என்ன பண்ணுகிறார்? 3 வேளை தவறாமல் தேவசமூகத்தில் ஜெபிக்கிறார். இப்ப இவர் ஜெபத்துல குற்றம் பிடிக்கிறது தவிர வேற உதவி என்ன முடியாது? தானியேலை குற்றம் பிடிக்க முடியாது. ராஜாட்ட போய் பிரபுக்கெல்லாம் பேசி என்ன பண்றாங்க? 1 மாதம் ராஜாவாய உண்மை தவிர வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் வழிபடக்கூடாது. அப்படி வழிபட்டு அவங்களுக்கு சிங்க கவியில போடணும், மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ராஜாட்ட பேசி அவரை மயக்கி ஒரு சட்டத்தை போட்டு அவரை முத்திரையை வச்சு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க. அதனுடைய ஒரு காப்பி யாருக்கு வருது? தானியேலுக்கு வருது. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைனை போட்டுட்டு சோத்திரம் அவர் பாட்டு கதவுகளை எல்லாம் திறந்து வச்சு கரங்களை விரித்து பரலோகத்தின் தேவனை என்ன பண்ணுகிறார்? துதிக்கிறார், ஆராதிக்கிறார், ஜெபிக்கிறார். கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க. சோத்திரம் ராஜாவை வழிபடல, யாரை வழிபடுறாரு? அவருடைய தேவனை வழிபடுறான்னு சொல்லி பிடிச்சு ஆமை கொண்டு போய் வச்சா சோத்திரம் சட்டத்தை மாற்ற முடியல. ராஜா எவ்வளவு முயற்சி எடுத்து பார்க்கிறார், தானியேலை தப்பு வைக்க முடியல. கடைசியில சோத்திரம் அந்த சட்டத்தை மீறினால கொடுக்க வேண்டிய தண்டனை சிங்க கவியில என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். அப்ப சிங்க கவியில தூக்கி போட்டுட்டாங்க. இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையில ஓடி வரார்,
ராஜாவே சோத்திர தானியேலே, இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு அலறல் சத்தத்தோடு வருகிறான். சிங்க கபிலேந்து கம்பீரமான ஒரு சத்தம் எழும்புகிறது. அல்லேலூயா. ராஜாவே நீர் வாழ்க, உமக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நான் குற்றமற்றவனாய் இருந்தபடினாலே சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார் என்று சொன்னான். அல்லேலூயா. ஜெபஜீவியம் அப்படி சரியா இருந்ததுனால பிரச்சனை வந்தாலும் அவன் ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, உபவாச ஜெபத்தை விட்டுறாதீங்க, இரவு ஜெபத்தை விட்டுறாதீங்க. இதையெல்லாம் நீங்க தொடர்ச்சியா எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவை தடைபடாம உங்க வாழ்க்கையில இதை நிறைவேற்றுவீர்களானால் ஒரு நாள் வரும் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாய் ராஜாக்குடைய ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ராஜாதிய ராஜாவா இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவருக்கு முன்பதாகவும் என்ன பண்ணுவீங்க? நாம் நிற்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது காரியமாய் நாம் சிந்தித்தோம் தானியேலுடைய வாழ்க்கையில ஜெபஜீவியம். நம்ம வாழ்க்கையில ஜெபஜீவியம் எப்படி இருக்கணும்? ஆமா, சரியா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா காலதாமதம் இல்லாமல் வந்துடும். உபவாச நாட்களா கலந்து கொள்ள பிரயாசப்படணும். வேலை இருந்தா ரைட், வேலை இல்லாமல் இருக்குமானால் கலந்து கொள்ள பிரயாசப்படணும். கன்வென்ஷன் கூட்டங்களா கலந்து கொள்ளணும். திருவிருந்தா சோத்திரம் கலந்து கொள்ளணும். இதெல்லாம் தவற விடக்கூடாது. தானியேலுக்கு எவ்வளவு சூழ்நிலை வந்துச்சு, அரசாங்கத்துடைய சட்டங்க சோத்திரம் நிறைய பேர் ஏப்பா கன்வென்ஷன் வரலைன்னா எவ்வளவு சர்வசாதாரணமா அவங்க காரணத்தை சொல்றாங்க தெரியுங்களா? ஏன்பா திருவிருந்து எடுக்கல, சர்வசாதாரணமாய் காரணங்களை சொல்றாங்க. ஏன்பா ஆராதனைக்கு தாமதம், சர்வசாதாரணமாய் சில காரணங்களை சொல்லி ஈஸியா போறாங்க. எப்படி ராஜாக்குள் ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துறது, எப்படி ராஜா இயேசு வரும்போது அவருக்கு முன்னால நிக்கிறது. அப்ப நம்முடைய சோத்திரம் ஜெப காரியங்கள்ல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு விழிப்பா இருக்கணும். சோத்திரம் தானியேல் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தார், அவர் எவ்வளவு பிஸியான ஒர்க்கில் இருந்தார். அதன் மத்தியிலும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் 3 வேளை தவறாமல் ஒவ்வொரு நாள் ஜெபித்தார். அவருக்கு ஒரு தடை வருது, அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் வருது, ஜிஓ ஆர்டர் வருது, ஜிஓ பாஸ் ஆகி வருது. சோத்திரம் யார் ஜெபிச்சாலும் மரண தண்டனை வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? ஜெபத்திலே நிற்கிறார். அவர் அரெஸ்ட் பண்றாங்க, தண்டனைக்கு உட்படுத்துறாங்க. ஆனா அந்த தண்டனை அவரை மேற்கொள்ளவில்லை. அதை பார்த்து ராஜா நடுங்குகிறான். ராஜாவுடைய ஸ்தானம் ராஜாவுக்கு முன்பதாக தானியேலை உயர்த்தி காண்பித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெப ஜீவியத்தில் எந்த சாக்கு போக்கு சொல்லி பழகாதீங்க. சோத்திரம் தினமும் தானியேல் ஜெப ஜீவியத்திலே அவர் தடையில்லாமல் ஜெபத்தை ஏறெடுத்தார். சோத்திரம் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஜெப ஜீவியத்துல சரியா இருக்கணும். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று பாருங்க. பாபிலோன்ல தேவசித்தம் செய்த தேவ மனிதன் தேவன் தன்னை குறித்து தானியேலை குறித்து சாட்சி கொடுத்தார். மிகவும் பிரியமானவன். சிங்க கவிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சோத்திர ராஜா பார்க்கிறான். சோத்திரம் எவன்டா சிங்க கவிலிருந்து வெளியே உயிரோடு வர முடியும்? இவன் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன் என்று சொல்லி என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி பாபிலோனுடைய தேசத்தின் ராஜா தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவன் அப்படி சொல்ல வச்சது தானியேலுடைய ஜீவியம், அவனுடைய ஜெப ஜீவியம். ராஜா சொல்றாங்க. சோத்திரம் நம்ம கூட இப்படி சொல்ல முடியுமா? ராஜா சொல்றான் பாத்தீங்களா, என் ஆளுகைக்கு எங்கும் உட்பட்ட யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ண. அவர் ஜீவோ அடுத்த ஜீவோ போடுறார், பாஸ் பண்றார். தானியேல் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்னால் அத்தனை பேர் என்ன பண்ணணும்? பயந்து நடுங்கணும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும்னு அவனை சொல்ல வச்சது தானியேலுடைய ஜெபஜீவியம். அல்லேலூயா. ராஜாக்கு முன்னால போய் நின்னுட்டார் பாத்தீங்களா? கைதியா இருந்த ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதே 6:28 வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எத்தனை ராஜாக்கள் ஆண்டாலும் அத்தனை ராஜாக்களுடைய காலங்களிலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சா? ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரிதான், நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கணும்னா தானியேலை போல தீர்மானம் எடுக்கணும், தானியேலை போல ஐக்கியம் காக்கணும், தானியேலை போல குற்றமற்றவர்களா இருக்கணும், தானியேலை போல என்ன பண்ணணும்? செபிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருப்போமானால் எந்த காலம் நமக்கு வரட்டும், இக்கட்டு காலம்னு ஒன்று வரும், வனாந்தர காலம்னு ஒரு வரும்,
சோத்திரம். கொடுமையின் காலம் வரும், பிரச்சனையின் காலம் வரும், போராட்ட காலம்னு வரும், நிந்தையின் காலம்னு வரும், அவமான காலம்னு வரும், இழப்புகளை சந்திக்கிற காலம் வரும். இப்படி எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் நம்முடைய காரியங்கள் எப்படியாய் தேவன் மாற்றி கொடுப்பாரா? ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 12 2-3 வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தானியேலுக்கு கடைசியில சொல்றாரு, அந்த 2வது வசனத்தை எடுத்து வைங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? எல்லாரும் மரிப்பாங்கப்பா இந்த பூமியில, ஆனா ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்காக எழுந்திருக்கும், ஒரு கூட்டம் அக்கினி கடலுக்காக எந்திரிக்குமா. அதான் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தை. நித்திய நிந்தை இகழ்ச்சி அப்படின்னா அக்னி கடல் நரகத்துக்கும். அப்ப சோத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். பாருங்க, இந்த ஞானவான்கள் அதாவது நித்திய ஜீவனுக்கென்று எழுந்தவர்கள் ஞானவான்கள். அவர்கள் இந்த பூமியில கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த இந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும், என்றென்றைக்கும் பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். அதே 13வது வசனத்தை வாசிங்க, முடிக்க போறேன். நீயோ வென்றால் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஆமா, சோத்திரம். அதனால உன் வாழ்க்கை முடியும். நீயோ வென்றால் முடிவு ஒரு மட்டும் போய் நீ இரு, நீ இளைப்பாரி கொண்டிரு. அப்படின்னா அவன் மரணத்துல சோத்திரம் நீ இளைப்பாறுதல இரு. உன் காலம் வரும்போது கர்த்தருடைய வருகை வரும்போது நீ என்ன பண்ணுவாய்? எழுந்திருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சோத்திரம் தானியேலுக்கு சொல்லுகிறார். ஆமை சோத்திரம். தானியேல் கர்த்தருக்குள் நித்திரையாகி அவன் இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார். கர்த்தர் வரும்போது எழுந்திருப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறார் தானியேல். கைதியாய் போய் ராஜாவுக்கு முன்னால நின்றிருக்கிறார். கைதியாய் போய் தேவனுக்கு பிரியமானவராய் வாழ்ந்திருக்கிறார். ஆமை சோத்திர. ராஜாவே இவருடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய ஜீவியமும் வாழ்க்கையும் காணப்பட்டது. நாமும் இவரை போல இந்த அனுபவத்திற்குள்ள ஜீவிப்போமானால் இந்த காலகட்டத்தில் நம்மளை ராஜாக்களுக்கு முன்பதாய் நிறுத்தி ராஜாக்கள் நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்து நம்மளை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், மனங்கால் மண்டிடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.